சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிவ் ஆப்செட் ஆட்டோமேட்டிக்லி இன் டூல் வியர் ஆப்செட் யூஸிங் சிஸ்டம் வேரியபிள். அதாவது நம்ம சிஸ்டம் வேரியபிளை யூஸ் பண்ணி வியர் ஆப்செட் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அடிக்கடி அதாவது டைமென்ஷன் மைனஸ் ஆச்சுன்னா நம்ம டூல் வியர் ஆப்செட்டில் தான் கொடுப்போம். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பீஸ் வந்து ஒரு 10 பீஸுக்கு ஒருக்கா நம்ம ஆப்செட் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஓட்டு மைனஸ் பண்ணி விடுவோம். அது வந்து நம்ம இப்போ சிஸ்டம் வேரியபிளை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வியர் ஆப்செட்டில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போகலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் இப்போ பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் வந்து 64 ஆப்செட் உள்ள மிஷினுக்கு உள்ளது. 64 ஆப்செட் உள்ள மிஷினுக்கு மட்டும்தான் இந்த வேரியபிள் எடுத்துக்கும். இது வியர் ஆப்செட் வேரியபிள். டூல் நம்பரு இது எக்ஸ் ஆக்சிஸில் ஆஸ் 2001ன்னு கொடுக்கணும். அதே இசட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆஸ் 2101ல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்பர் எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம இந்த மேக்ரை யூஸ் பண்ணுறது N1க்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், ஆஸ் 800. இந்த ஆஸ் 800 கண்டிஷன் என்ன கொடுக்குறோன்னா, ஆஸ் 800ல் +1 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் கவுண்ட் வந்து 1+1+ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அதுக்காக கொடுக்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷனு as 800 less than வந்து ஒரு 20 பீஸுக்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ go to 1. அதாவது இந்த லைன் ரீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா N1க்கு ஜம்ப் ஆகணும். இடையில இந்த கண்டிஷனும் எழுதிக்கலாம். as 800 ஈக்குவல்னு போட்டுக்கோங்க, ஈக்குவல் 20. ஈக்குவல் 20 கொடுத்துட்டு தென் as 100 ஈக்குவல் as 2003. அதான் இந்த 2003 எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நான் இப்போ எடுக்க போகிற டூலோட நம்பர் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் டூல். அதனால் நான் எக்ஸில் வந்து 2003 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது as 101 ஈக்குவல் as 100 மைனஸ் O2 இப்படி எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் as 2003 ஈக்குவல் as 101. அடுத்து பார்த்திங்கன்னா as 800 ஈக்குவல் 0.0. இதுக்கு அடுத்த லைனில் நம்ம எப்பவும் போல் N1ன்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். G28 U0 W0 டூல் நம்பர் எழுதிக்கிறோம். இப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் எதுக்காகன்னு பார்த்துடலாம். இந்த சார்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேக்ரோ புக்கில். இது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ரோ வேரியபிளில் பார்த்திங்கன்னா நம்பர்னு இருக்கும், அடுத்து நேமு, இங்கே டேட்டா, இங்கே கமெண்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் 800 வேரியபிள். இந்த டேட்டாவில் 800ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 0 இருக்கும்.
இது ஆப்செட்டில் பார்த்தீங்கன்னா வியர் ஆப்செட்டில் நம்பரு எக்ஸு இசட்டு ஆறு டீன்னு இருக்கும். இதில் 1 2 3 4 5 இப்படி டூல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா. இது வியர் ஆப்செட்டில் இப்போ இங்கே 0ன்னு இருக்குது. இப்போ இந்த ஆஸ் 800 + 1 கொடுத்துருக்கனால இந்த லைன் ரீட் ஆனதுமே இங்கே வந்து 1ன்னு மாறிக்கும். ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்ட் கவுண்ட்டுக்கு. இது வந்து பார்ட் கவுண்ட்டுக்கு. இந்த லைன் எதுக்காகனா எவ்வளோ பீஸ் வந்து நம்மளுக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. How many parts to make before you change the offset. எவ்வளோ பீஸுக்கு ஒருக்கா நம்மளுக்கு வந்து ஆப்செட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டு இந்த லைனில் கொடுக்குறோம். 20 பீஸுக்கு ஒருக்கா 20 பீஸுக்கு ஒருக்கா அங்கே ஆப்செட் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா வியர் ஆப்செட் ஆஃப் டூலு. இந்த டூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் டூலு. டூல் நம்பர் in x axis. இந்த வேரியபிள் as 800 வந்து 20 பீஸுக்கு ரீச் ஆனதும் ஈக்குவல் ஆனதும் தென் as 100 அதாவது 2003ல் வந்து இங்கே இந்த இதில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ஈக்குவல் லோக்கல் வேல்யூ இந்த as 100க்கு ஈக்குவல் ஆகணும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ இந்த என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து as 100ல் வந்து சேம் இதாகிக்கும். அந்த as 2003 இருக்கு இல்லைங்களா ஈக்குவல் டு இங்கே 0 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதே சேம் as 100லேயே செட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த லைன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ as 100ல் இங்கே ஒரு -0.2 இருந்ததுன்னா -0.2லேருந்து O2 மைனஸ் ஆகும். ஓகேங்களா. as 100ல் அந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா how much to change the offset. ஓகேங்களா. அதாவது இந்த as 1ல் மறுபடியும் அந்த as 100ல் இருக்க வேல்யூக்கு இந்த as 101 எதுக்காக கொடுத்துருக்கோன்னா அந்த as 100லேருந்து O2 மைனஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த as 100ங்கிறது ஏற்கனவே as 2003ன்னு பார்த்துருக்கோம். அது 2003 வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் எக்ஸு வியர் ஆப்செட்டில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கும். இப்போ இது ரெண்டும் சேம்னு ஆகிடும். இந்த as 2003 வந்து as 101ல் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே ஈக்குவல் ஆகிக்கும். அப்புறம் இப்போ நம்ம வந்து இங்கே go to 1ன்னு கொடுத்துருக்கனால இந்த லைன் ரீட் ஆனதும் இங்கே வந்துடும். கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். 20 பீஸ் ஈக்குவல் ஆனதும் இங்கே -O2ன்னு இந்த வியர் ஆப்செட்டில் மாறும். அதுக்கப்புறம் மாறுறதுக்கு வந்து நம்ம இந்த வேரியபிள் இருக்குது இல்லைங்களா இங்கே 1 + 1 + அப்படின்ட்டு ப்ளஸ் ஆகிட்டே போகும். 20 வரைக்கும் ரீச் ஆனதும் மறுபடியும் என்ன ஆகணும்னா நம்மளுக்கு அந்த வேரியபிள் வந்து 20ன்னு ஆனதுக்கப்புறம் 0 ஆகணும். ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த லைனு 20 ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே
டேட்டா 0ன்னு மாறிக்கும். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து 1 2 3 அப்படின்ட்டு கவுண்ட் ஆகிட்டே வரும். அவ்வளோதான். இப்படி தான் விஆர் ஆப்செட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆப்செட் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, நான் இதனுடைய மிஷினில் ரன் பண்ண வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ ஆப்செட் பேஜில் பாருங்கள், 3 நம்பர் டூலில் எக்ஸ் விஆரில் 0ன்னு இருக்குது. இது வந்து -O2 ஆகும். இப்போ நம்ம இந்த பீஸில் இந்த மெஷினில் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா 2 பீஸுக்கு தான் பண்ணியிருக்கு. இந்த வேரியபிளில் பாருங்கள் 0ன்னு இருக்கா, 1 + 1 அப்படின்ட்டு கவுண்ட் ஆகிட்டே வரும். 2 பீஸ் ரீச் ஆனதும் அந்த ஆப்செட்டில் -O2 ஆகும்.